ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா டைலரிங். நம்ம போன பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஃப்ரண்ட் பார்ட் வந்து 3 டாட் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதையும், பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பட்டன் பீஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி 2 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1.25 இன்ச்சில் லென்த் வைஸ் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழ் பக்கத்தில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது கொக்கி பட்டி சைடு, சரிங்களா? இது மாதிரி மேல் பக்கத்தில் வச்சு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, உள்பக்கம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபோல்டிங் இந்த மாதிரி எடுத்து விட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். அதாவது லைனிங் மேலே ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கிறோம். இது மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ உள்பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். இப்போது டபுள் ஃபோல்டு, சரிங்களா? முதல்ல ஒரு மடக்கு மடக்கி அடுத்தது மறுபடியும் மடக்கிறோம். டபுள் ஃபோல்டு, சரிங்களா? இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உள்பக்கத்தில் லைனிங் கிளாத் மட்டுமே தெரியும், சரிங்களா? பாருங்கள், இந்த கார்னரில் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, சரிங்களா? கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ண அந்த கார்னர்லேயே தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் கீழ் பக்கத்துலேயும் டபுள் தையல் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொக்கி பட்டி ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒன் சைடு வந்து கொக்கி பட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வி பட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கிளாத்தை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய அடிப்பக்கத்தில் வைக்க போகிறோம், சரிங்களா? இப்போது கார்னரில் 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணது உள்பக்கமாக இருக்கணும், சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணாத பக்கத்தில் தான் இப்போ வந்து 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போடுறோம். அதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண பகுதி இந்த பக்கத்தில் வந்துடும், வெளி சைடில் வந்துடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண பகுதி இருக்குது பார்த்திங்களா, 1/4 இன்ச்சில் மடித்து அடித்த பகுதி. அந்த பகுதியை கரெக்டாக நம்ம தையல் இந்த லைனில் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தையல் நேர் கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இப்போது மறுபடியும் லைனிங் கிளாத்தை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்டிஃபாக நின்றுக்கும். அப்படி நிற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். எனக்கு நிற்கிது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரித்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான இடத்துல வி வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு எண்டிங், அதாவது மேல் பக்கத்தில் கார்னரில் ஒரு வி கண்டிப்பாக போடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வி வந்து போடணும். கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படின்ட்டு மேல் பக்கமோ கீழ்ப்பக்கமோ தள்ளி கண்டிப்பாக போடக்கூடாது. செகண்ட் டாட் நேர் போட்டுக்கோங்க. அதே போல் பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்து நேர், அந்த தையல் நேர் வி போட்டுக்கோங்க. அதே போல் சென்டர், பட்டியினுடைய சென்டரில் ஒரு வி. அடுத்தது கீழ் எண்டிங், சரிங்களா? பட்டியினுடைய கீழ் எண்டிங்கில் ஒரு வி. இந்த மாதிரி தான் வி வந்து சரியாக போடணும், சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப லென்த் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட 2 வி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம 5 வி போட்டு முடிச்சிட்டோம். பேக் பார்ட் எடுத்து ஃப்ரண்ட்டோட ஜாயின் பண்ணி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் அகலத்தில் ஜாயின் பண்ணணும். 2 தையல் போடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்து பகுதியிலேருந்து தான் தையல் வந்து வெளிப்பகுதியில் நீங்கள் தையல் போட்டுக்கிட்டு போகணும், சரிங்களா? அந்த சைட்லேருந்து, அதாவது நம்ம ஆம்கோல் சைட்லேருந்து நெக் பகுதியை நோக்கி தையல் வரக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஷோல்டரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இந்த ஷோல்டர் பகுதி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாயிரும். நீங்கள் ஓவர்லாக் போடுறது அப்படின்னாலும் இது மாதிரி ஓவர்லாக் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நேர் பீஸ் வந்து கட் பண்ணாதீங்க, கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அகலத்தில் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேல் அளவு அகலத்தில் கட் பண்ணிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இது மாதிரி கிராஸ் பீஸோட கார்னரையும் 2 கிராஸ் பீஸோடைய கார்னரையும் ஜாயின் பண்ணி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் பார்த்திங்க அப்படின்னா பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு நூல் வந்து பிரிஞ்சிக்கிட்டு வராமல் இருக்கும், சரிங்களா? ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பேக் ஸ்டிச் போட்டு அது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தேவைப்பட்ட அளவுக்கு நீளத்துக்கு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 8 பீஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா நீளமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 6 பீஸ் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. நம்மளோட நெக் பகுதியை பொறுத்து நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து எவ்வளவு தேவைங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ராங் சைடெல்லாம் ஒரே சைடு இருக்கிற மாதிரியும் ரைட் சைடெல்லாம் ஒரே சைடு இருக்கிற மாதிரியும் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தையல் போட்ட இடத்துல கிளாத் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? சேமாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். சரிங்களா? அடுத்து நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடு, சரிங்களா? வீப்பட்டி கிடையாது, கொக்கிப்பட்டி சைடில் 1/2 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தையல் போட ஆரம்பிக்கிறோம். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி நம்ம தையல் போடுறோம். சரிங்களா? ப்ளவுஸினுடைய ரைட் சைடும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ். சரிங்களா? தையல் பகுதி பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸினுடைய தையல் பகுதி இப்போ மேல் பகுதியில் இருக்குது. கவனமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே போல் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி இது மாதிரி ஃபோல்டு பண்ணி உள்பக்கமாக தள்ளி இது மாதிரி தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த சைடு திருப்பி பார்க்கணும். நீங்கள் ப்ளவுஸில் எல்லா இடத்துலையும் நம்ம தையல் போட்டிருக்கோமா, ஏன்னா அடி சைடில் நம்ம பார்க்கவே இல்லை இல்லைங்களா, அதுக்காக பார்த்துட்டு கார்னரில் ஹேர்கட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். லென்த் வைஸில் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கலைனாலும் ஓகே தான், ஏன்னா கரெக்டாக திரும்பிடும் கிளாத்து. பட் கிராஸாக இருக்கிற இடத்துல, அந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா 1/4 இன்ச் ஆகலாம் அப்படின்ட்டு. உள்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். சரிங்களா? கிராஸ் பீஸை இந்த மாதிரி கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக ஃபோல்டு பண்ணி இந்த லைனிங் மேலே தையல் போடுறோம். லைனிங் அதாவது லைனிங் இருக்கு இல்லைங்களா, கிராஸ் பீஸ், அந்த கார்னர்லேயே தையல் வந்து நம்ம போடுறோம். ப்ளவுஸில் தையல் படாத அளவுக்கு கிராஸ் பீஸ் மேலேயே தையல் போடுறோம். ரெண்டாவது அந்த இடத்துல லைட்டாக சுருக்கங்கள் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் புஃப்னு சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அமுந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? நல்லா அயன் பண்ண மாதிரி நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு தையல் போடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? கொஞ்சம் கிராஸ் பீஸை இழுத்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. அந்த இடத்துல சுருக்கங்கள் கண்டிப்பாக வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம நெக் பகுதி வந்து கரெக்டாக வர்றதுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க, சுருக்கங்கள் இல்லாமல். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக் பகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. உள்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடுங்க. தையல்லேருந்து ஒரு பாயிண்ட் விட்டுட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடுங்க. அதே போல் கவனிக்க வேண்டிய விஷயம், ப்ளவுஸில் நம்ம சிசரோட கார்னர், சரிங்களா, முகனை படாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் கட் ஆகிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கொஞ்சம் கவனமாக வந்து கட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீயாகவே கட் பண்ணிடலாம். பிகினர் வந்து ரொம்பவே வந்து கவனமாக கட் பண்ணுங்கள், ப்ளவுஸ் வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. உள்பக்கம் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறோம். லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக உள்பக்கம் இந்த மாதிரி தள்ளி விடுறோம். இப்போது மெயின் கிளாத்தினுடைய கார்னரில் தையல் போடுறோம். லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக உள்பக்கம் தள்ளிட்டு மெயின் கிளாத்தோட கார்னர்லேயே நம்ம தையல் போட்டுக்கிட்டு வர்றோம். பொறுமையாக தையல் போடுங்க. லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம தையல் ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த டைம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏதாவது சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா இந்த டைம் வந்து அந்த கிளாத் வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன், நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தை வந்து கரெக்டாக வந்து சுருக்கங்கள் இல்லாமல் தையல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த கார்னரில் தையல் போட்டோம். இது டபுள் ஸ்டிச் போடுறதுனால கார்னரில் போட்டிருக்கேன். இதுவே சிங்கிள் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இப்போது மறுபடியும் இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, உள் பக்கத்தில் லைனிங் கிளாத் இதோட எண்டிங்கில் ஃபோல்டிங்கில், சரிங்களா, லைனிங் கிளாத்தோட ஃபோல்டிங்கில் தையல் படுற மாதிரி ஒரு ஃபுட் அளவுக்கு தள்ளி நம்ம ரெண்டாவது தையல் வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு தையல் கார்னர்லேயே போட்டுட்டோம். அடுத்த தையல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுட் அளவு தள்ளி போடுறோம். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி ரெண்டாவது தையல் வந்து போடுறோம்.
மேக்ஸிமம் கழுத்து பகுதியில் தையல் போடும் பொழுது ஸ்மால் ஸ்டிச் வந்து வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கழுத்து பகுதியை நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக நீட்டாக ஒரே சேம் அளவில் இது மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இப்போது ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம். இதில் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டருடைய அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 2.25 2.25 அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருடைய அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சரியாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஹேர்கட் கொடுத்து, அதாவது டெப்த்து கொடுத்து வச்சுருப்போம். லெஃப்ட் அண்ட் ரைட் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடு பாருங்கள். இப்போ 4 லேயர் இருக்குதுல, 3 லேயர் ஒன் சைடும் 1 லேயர் ஒன் சைடும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக மார்க்கிங் பாருங்கள். இந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. மாதிரி எல் மாதிரி இருக்கும் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டோம். இது மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு தையலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டரில் வந்து தையல் போடுறதுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே போல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதையும் கரெக்டாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 2 ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த சைடு வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் மாறாமல் இருக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி நம்ம ஷோல்டரில் மார்க் பண்ண இடத்தையும் ஸ்லீவில் மார்க் பண்ண இடத்தையும் இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின் போட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து நேராக சேமாக வச்சுட்டே வாங்க. கரெக்டாக அந்த கார்னரில் வந்து செட் ஆகும். இப்போது 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போடுங்க. எந்த கிளாத்தையுமே இழுக்கக்கூடாது. சரிங்களா? ஸ்லீவ் ஆகட்டும், கீழே ஃப்ரண்ட் பார்ட் ஆகட்டும் இழுக்கக்கூடாது. இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தையல் வந்து தவறாயிரும். அதே போல் சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இழுக்காமல் லைட்டாக நகர்த்தி தான் தையல் போடணும். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்தி தையல் போடுங்க. சென்டரில் வந்தோடனே இந்த பின்னை வந்து எடுத்துருங்க. அதே இடத்துல அப்படியே தையல் போடுங்க. ஏன்னு கேட்டால் நம்ம அளவுகள் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்லையும் ப்ளவுஸோட ஷோல்டர்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம். அதே இடத்துல தையல் போடும் பொழுது நம்மளுக்கு ஷோல்டரினுடைய அளவும் ஸ்லீவினுடைய அளவும் கண்டிப்பாக மாறாது. இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம் எதுக்கும் ஒரு தடவை. சரிங்களா? ஷோல்டரில் நம்ம எவ்வளவு அளவுகள் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதையும் ஸ்லீவில் என்ன அளவு மார்க் பண்ணோங்கிறதையும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அதே அளவு சரியாக இருக்குது. அப்போ நம்ம அடுத்த ஸ்டிச் வந்து போட்டுடலாம். ஏன்னா 2 தையல் போடணும் இல்லைங்களா ஸ்லீவுக்கு. அதனால் அடுத்த தையல் வந்து போட்டுக்கலாம். அதே போல் அடுத்த ஸ்லீவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் பக்கமும் வச்சுக்கிறோம். போன டைம் வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் தான் நம்ம வந்து தையல் வந்து ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? அதே போல் சென்டர்லேருந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது பேக் சைடில் இந்த மாதிரி கிளாத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தையல் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஸ்லீவையும் பேக் பார்ட்டையும் நகர்த்தாமல் வச்சு இது மாதிரி தையல் போடுங்க. ஆனால் 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. சுருக்கங்கள் வராமல் நீட்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீடில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுட்டை மேலே தூக்கி கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தையல் போடணும். சுருக்கங்கள் வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். சரிங்களா? ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லீவில் வந்து சுருக்கம் இருந்தது அப்படின்னாலே ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் ஸ்லீவ் வந்து ரொம்ப கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணணும். 2வது நீங்கள் மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸ்லீவோட நீங்கள் ஒரு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டாலோ அது கம்மியாக வந்து தையல் போட்டிங்க அப்படின்னாலோ அது வந்து தவறாயிரும். ஸ்லீவ் வந்து சரியாக அமையாது, சுருக்கங்களும் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? கரெக்டாக ஃப்ரண்ட் மேல் பக்கமும் பேக் அடி சைட்லேயும் இருக்கிற மாதிரி கிளாத்தை நேராக எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு சரிங்களா, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 8.5 இன்ச்சு அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. 5.25 இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்டு, அதே போல் ஆர்ம் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஹிப் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஹிப் ரவுண்டு வந்து டோட்டல் ஹிப் ரவுண்டு வந்து எடுத்துக்கோங்க. டோட்டல் ஹிப் ரவுண்டு எடுத்துகிட்டு 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. மைனஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற அளவை 4ஆக வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அளவு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பேக்கில் சென்டர் மார்க் பண்ணி இந்த சைடு 1 இன்ச்சு இந்த சைடு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுக்கோங்க சரிங்களா. ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டன் பீஸையும் கொக்கி பீஸையும் சரிங்களா, அதாவது வீப்பட்டி சைடு இடையில பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுக்கோங்க, பேக் பார்ட்டை சரியாக வச்சுக்கோங்க. இதில் வீப்பட்டியினுடைய அகலத்தை எடுத்துக்க மாட்டோம், கொக்கி பட்டியினுடைய அகலத்தை எடுத்துக்குவோம் சரிங்களா. இப்போது சென்டரில் 2 இன்ச் கேப் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம் இல்லைங்களா, ஹிப் ரவுண்ட்லேருந்து 2 மைனஸ் பண்ணி 4ஆக டிவைட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங் சரிங்களா. எனக்கு 7.5 இன்ச் வருது, நான் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் 2 இடத்துலையும் அதே 7.5 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு 3 அளவுகள் வந்து கிடச்சிருச்சு. ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு 3 மார்க்கிங்கையும் ஸ்கேல் வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீட்டாக வந்து சைடு ஜாயிண்ட்டு சரிங்களா கரெக்டாக கிடச்சிரும். உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன். சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம போட்ட லைனில் தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எப்போவுமே பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதனால் பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. கரெக்டாக லைனாக வந்து மார்க் பண்ண இடத்துல தையல், ஃபினிஷிங்லேயும் அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், கீழ்ப்பக்கத்தில் இருந்து நம்ம தையல் போட்டோம். ஃபஸ்ட்டு மேல் பக்கத்தில் இருந்து தையல் போட்டோம். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பக்கத்தில் இருந்து தையல் போடுறோம். இது மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட உள் பக்கத்தில் 3 தையல் அல்லது 4 தையல் நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப போட்டு கொடுக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சேமாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இருக்கும் சரிங்களா. கரெக்டாக நேராக இருக்கும் இந்த தையல் அப்படிங்கிறது. அப்படி கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் வந்து லூஸ் வந்து கண்டிப்பாக வராது ஆம்கோல் சைடில் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம அளவுகள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்மளுக்கு வரும். ஆம்கோல் சைடில் தையல் அப்படிங்கிறது மிக சரியாக இருக்கும் சரிங்களா. ப்ளஸ் மாதிரி சிம்பிள் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் நம்மளது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு முந்தின பதிவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கி பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும், கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், சைடு ஜாயிண்ட்டு ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.